என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று ஒரு முறையாவது என் குழந்தை செவிகொடுத்து ஏனென்றால் இந்த வாக்கு உன் கண்ணில் பட்ட 3 மணி நேரத்தில் உன்னோடு இருக்கின்ற ஒரு உறவு, அதாவது இந்த உறவு இப்பொழுது உன்னோடு தான் பேசி பழகி கொண்டிருக்கின்றது. அந்த உறவு நிரந்தரமாக உன்னை விட்டு பிரிய போகிறது. அதற்காக நான் உன்னை அழச் சொல்லவில்லை, வருந்தச் சொல்லவில்லை, வழி அனுப்பி வைக்கச் சொல்கிறேன். அப்படிப்பட்ட அந்த உறவு யார் என்று என் பிள்ளைக்கு தெரிய வேண்டுமல்லவா? யார் இதுபோன்று உன் வாழ்க்கையில் இருந்து விலகிச் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அதைத்தான் உனக்கு சொல்ல உன் கருப்பன் வந்திருக்கின்றேன். அதைத்தான் உன் முன்னால் நிறுத்த இந்த கருப்பன் உன்னோடு வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகத்தான் இந்த கருப்பன் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். உன்னை சுற்றி இருந்து நான் வழிநடத்தும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் நின்று ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு உன்னிடத்தில் பேச வரும் நேரம், அதனை முதலில் நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்டுவிட்ட பிறகு நீ எந்த முடிவையும் எடுத்து விடலாம். அதனால் கருப்பன் எந்த அளவிலும் மனமுடைய போவது கிடையாது. ஏனென்றால் நீ என்ன முடிவை எடுக்கிறாயோ அதை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும். நீ எந்த முடிவை தொடர்ந்து நடக்கிறாயோ அதன்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் உன்னை தொடரும். அப்படியானால் நான் சொல்வது நல்லது என நீ ஏற்றுக்கொண்டால் அது உனக்கு நல்லது. இல்லை, கருப்பன் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்று நீ இருந்து கொண்டிருந்தாயானால் அதன் பிறகு அது உன்னுடைய விருப்பம் அல்லவா? எதுவென்றாலும் அதனை எதிர்கொள்வது உன்னுடைய விருப்பம் அல்லவா? அதனால் எதையுமே என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே என் பிள்ளை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் இடத்தில் உனக்கு நடக்கும் பல அநியாயங்கள் எல்லாமும் இத்தனை நாளும் முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நடக்கின்ற இந்த அநியாயம் உன்னுடைய எண்ணங்களாலும் சிந்தனைகளாலும் உன்னுடைய பழக்க வழக்கத்தினாலும் நடந்தது என்பதனால்தான் கருப்பன் இத்தனை பொறுமையாக உன்னிடம் சொல்லி கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் இதில் உன்னுடைய பங்கு மிக முக்கியது. நீ நிச்சயமாக இதனை என்னவென்று திருத்திக் கொண்டு உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும். உனக்கான வாழ்க்கையில் உண்மையான அன்பை தேடிக்கொண்டிருக்கும் இந்த நேரங்களில் எல்லாம் இனி உனக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறதோ அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு எதை சொல்லும் பொழுதும் உனக்கு நல்லது நடக்கப் போவதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த பொழுதுகளை எல்லாம் என் பிள்ளையினால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாம் எப்பொழுதுமே உனக்கு என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். உடனிருக்கும் இந்த காலம் உனக்கு பல ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த தெய்வமும் உடனிருந்து மட்டும் பலன் கிடையாது. அந்த தெய்வத்தின் வார்த்தைகளை நீ மதிக்க வேண்டும். அந்த தெய்வத்தினுடைய அன்பிற்கு மரியாதை கொடுக்க வேண்டும். உன்னுடைய நல்லதற்காக இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ நிச்சயமாக முன்னுரிமை கொடுக்க வேண்டும். உன்னோடு உடனிருந்து எதையும் தெய்வம் உருவாக்கி கொடுக்கும் நேரம் அதை எல்லாமுமே என் பிள்ளை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலம் உனக்கு என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்து என்பதும் நீ முதலில் உணர்ந்து கொண்டு இதில் தெய்வம் எந்த அளவில் உன் வாழ்க்கையில் பங்கு வகித்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக உணரத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சூழ்நிலையினால் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் அது வேறு. ஆனால் சில பிரச்சனைகளை நீயாகவே உன்னுடைய வாழ்க்கையில் தேடிக்கொண்டு வருகிறாயல்லவா? சில பிரச்சனைகளை நீயாகவே இழுத்து கொண்டு வருகிறாயல்லவா? சில மனிதர்களினுடைய தேவையற்ற பழக்க வழக்கங்கள் உனக்கு சில விஷயங்களை என்னவென்று உறுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த நேரம் நிச்சயமாக என் குழந்தை நீ ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கும் இந்த நேரம் உனக்கான நல்லது எல்லாமும் உன்னை
தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இதுபோன்று உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் சில விஷயங்களை எப்பொழுதுமே நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் விஷயங்களை எல்லாம் நாம் உணர்ந்து விட்டோமானால் இனி நம்மை தேடி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்மால் நிச்சயமாக என்னவென்று உணர முடியும் அல்லவா? இந்த கருப்பன் உனக்காக உடனிருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை நான் என்னவென்று நீ எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம் இந்த கருப்பன் உனக்காக எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலம். நீ எதையுமே யோசித்து மனம் வருந்த வேண்டாம். எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். உன்னை நான் எப்பொழுதும் விட்டுவிட மாட்டேன். உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு எதையுமே உருவாக்கி தரும் இந்த காலம். நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக விட்டு விடாதே. எதையுமே அவ்வளவு எளிதாக நினைத்து நீ கடந்து விடாதே. உனக்கு ஒரு நல்லதை நடத்த உன் கருப்பன் உறுதி எடுக்கும் நேரங்களில் எல்லாம் உன்னை சுற்றி சில பிரச்சனைகள் வருகிறது. காரணத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்தால் சுற்றி இருப்பது யாருமே உனக்கு எதிரானவர்கள் அல்ல. எல்லோருமே உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். என் குழந்தையே, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது எப்படி யாரை சந்தேகிக்க முடியும்? எல்லோருமே உன்னோடு நல்ல நட்போடு தான் பழகி கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருமே உனக்கு உண்மையானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படியானால் இதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை தாண்டி ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகுதியான வேதனைகளை கொடுக்க வருகிறது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படியானால் உடனே இதனை என்னவென்று நாம் உணர்த்த வேண்டும். உடனே இதனை என்னவென்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி சில நாட்களாகவே இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றித்தான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. உன்னை தேடி தேடித்தான் நான் வந்து கொண்டிருந்தேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடன் வரும் நேரம் உனக்கு ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்தும் இந்த காலம். நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக தொலைத்து விட முடியாது. எதையுமே அவ்வளவு எளிதாக நீ விட்டுவிட முடியாது. உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நான் கவனித்து கொண்டிருந்த நேரம்தான் ஒருவரை உன் வாழ்க்கையில் நான் அடையாளம் கண்டு கொண்டேன். என் பிள்ளையை, இந்த உறவு இத்தனை நாளும் உன்னோடு இருந்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கு செய்தது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய பாதிப்புகளை உனக்கு உருவாக்கி இருக்கிறது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். இதை புரிந்து கொண்ட பிறகுதான் உனக்கு இவர்களால் ஏற்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நிச்சயமாக இனி ஒவ்வொன்றாக உனக்கு தீர்த்து கொடுக்க வேண்டும் என்ற முடிவிற்கு நான் வந்துவிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு துரோகம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்க கூடாது. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைத்திருக்க கூடாது. ஏனென்றால் ஒவ்வொருவரையும் என் பிள்ளை நீ மனதார நம்புகிறாய். ஒவ்வொருவரின் மீதும் உண்மையான அன்பு செலுத்துகிறாய். ஆனால் அதை எல்லாமும் தாண்டி உனக்கு இவர்கள் கொடுத்த சோதனைகளைத்தான், அதுவும் மறைமுகமாக அல்லவா செய்து கொண்டிருக்கிறார்கள். உடனிருந்து கொண்டே இவர்களை நீ நம்புகின்ற உன்னுடைய நம்பிக்கைக்கு ஒரு துளியளவும் பாத்திரமில்லாத இவர்கள் உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தியது நிச்சயமான உண்மை. பல இடங்களிலும் உனக்கான நல்லதை நிச்சயமாக உனக்கு நடத்த வேண்டும் என்பது உண்மை. என் குழந்தையே, இத்தனை நாளும் என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் என் குழந்தை இனிமேலும் நீ வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கான காலங்கள் ஒவ்வொன்றையுமே உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம். இந்த கருப்பனும் இதை கண்டு கொண்ட பிறகு நிச்சயமாக உனக்கு அதனை எடுத்துச் சொல்லிவிட வேண்டும் அல்லவா? இந்த கருப்பன் உன்னோடு இருந்து ஒவ்வொரு நிலைகளையும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நான் உன் முன்னிலையில் சொல்லித்தர வேண்டும் அல்லவா? அதனை எல்லாம் உணர்த்திவிடத்தான் நான் உன்னோடு வருகின்றேன். கருப்பன் நீ யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று உனக்கு சொல்லிவிடத்தான் நான் உன்னோடு வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த பொழுதுகளை முழுக்க முழுக்க என் பிள்ளை நீ விட்டு விடாதே. உன் அப்பன் உனக்கான நன்மைகளை எப்பொழுதும் உனக்கு கொடுப்பவன் அல்லவா? நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மனதார நினைப்பவன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது
நான் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கும் இந்த நல்ல விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு சிலர் பிரிந்து போகத்தான் வேண்டும். அதற்காக நீ வருந்தக்கூடாது, அதற்காக நீ கலங்கக்கூடாது. இது நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கே என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது நடப்பது எல்லாமும் உன்னுடைய சந்தோஷத்திற்குத்தான் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அது போதும். வேறு எதை நினைத்தும் இனிமேல் நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். வேறு எதை பற்றி யோசித்தும் என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். எந்த நேரமும் உனக்கான நல்லதை உருவாக்கி கொடுக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தெய்வம் இதற்காகத்தான் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். நம்மை தொடர்ந்து வருகின்ற தெய்வம் நமக்கு என்ன செய்கிறது, ஏது செய்கிறது என்று நீ யோசித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இனிமேல் இதையெல்லாம் யோசித்து கொண்டும் என் பிள்ளை ஒருபோதும் மனம் கலங்கி கொண்டும் இருக்காதே. உனக்கு நடக்கும் விஷயங்கள் பலவற்றிலும் இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி நிற்பவர்களை எல்லாம் நல்லவர்கள் என்று நம்பி நீ இழந்தது எல்லாமும் போதும். என் பிள்ளையை உன்னோடு உடனிருக்கின்ற ஒருவர் நான் சொல்கின்ற இந்த அடையாளங்களை கொண்டவராக இருக்கிறார். இந்த அடையாளத்தை கொண்ட இவரிடம் நிச்சயமாக சற்று நீ தூரத்தை கடைபிடிக்க வேண்டும். இவர்களிடத்தில் இனி ஒருபோதும் நீ நெருங்கக்கூடாது. இவர்களை நீ நெருங்கினாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல கஷ்டங்களும் மேலும் பல துன்பங்களும் மேலும் பல சோதனைகளும் தான் வந்து கொண்டிருக்குமே தவிர இதிலிருந்து உனக்கு நிச்சயமான நல்லது நடக்கவில்லை. இவர்கள் உன்னோடு பழகிய காலம் முதல் இப்பொழுது வரையிலும் உன்னை உசுப்பேத்தியே பல பிரச்சனைகளுக்குள் உன்னை சிக்க வைத்திருக்கிறார்கள். நீ ஒரு கதையை சொன்னால் போதும், ஏன் அப்படி செய்தாய், ஏன் இப்படி செய்தாய், நீ இவர்களை விட்டிருக்க கூடாது, 4 வார்த்தை இவர்களை கேட்டிருக்க வேண்டும், நீ இவர்களை எல்லாம் அனுமதித்திருக்க கூடாது, நீ எதனால் இப்படி அனுமதித்தாய் என்று உன் தலைக்கு மேல் ஏறி உட்கார்ந்திருக்கிறார்கள். நன்காக 4 வார்த்தைகளை பேசிவிட்டு வந்தாயானால் உன்னை பார்த்து இவர்கள் பயப்படுவார்கள் என்பது போன்ற வார்த்தைகளை எல்லாம் தொடர்ச்சியாகவே உனக்கு இவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்ற வார்த்தைகளை பேசியே உன்னை உசுப்பேத்தியதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு இவர்கள் தந்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் என் பிள்ளை உன்னால் இதனை என்னவென்று புரிந்து கொள்ள முடியவில்லை. என் குழந்தை உன்னால் இதை என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. நீ நினைப்பது எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடந்திருக்க வேண்டும். நீ ஆசைப்பட்டது எல்லாமுமே உனக்கு சரியாகவே கிடைத்திருக்க வேண்டும். நீ விரும்பிய நிலையில் இந்த வாழ்க்கை உன் விருப்பத்தை நிச்சயமாக நிறைவேற்றி இருக்க வேண்டும். ஆனால் அதை எல்லாமும் கடந்து உன்னுடைய தயக்கத்திற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பின்னடைவிற்குமான காரணமே இவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். நீயாகவே முன்னின்று ஒரு விஷயத்தை செய்ய முயற்சி செய்தாலும் அதை எல்லாமுமே இவர்கள் தடுத்து நிறுத்தியதுதான் அத்தனைக்கும் காரணம். அதை எல்லாமுமே உனக்கு கிடைக்க விடாமல் இவர்கள் செய்ததுதான் அத்தனைக்கும் காரணம். எந்த இடத்திலும் உனக்கான நன்மைகளை உன்னை இவர்கள் தொடரவிடவில்லை. உன்னை ஒவ்வொரு இடத்திலும் மனதளவில் அங்குமிங்குமாக அலைபாய விட்டு விட்டார்கள். நீயே நல்லது என்று நினைத்தாலும் கூட அது நல்லது இல்லை என்று சொல்லி உன் மனதை அதிகமாக நொறுக்கியவர்கள் இவர்கள்தான். மேலும் மேலும் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்ததும் இவர்கள்தான். இது போன்ற நேரத்தில் உடனிருந்து உனக்கு கை கொடுத்திருக்க வேண்டியவர்கள் உன் காலை வாரி விட்டதை நான் கண்டு கொண்டேன். சந்தோஷமாகத்தானே உன்னோடு பேசி கொண்டிருக்கின்றார்கள், நல்லபடியாகத்தானே உன்னோடு பழகி கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இவர்களால் உனக்கு எந்த கஷ்டங்களும் வாழ்க்கையில் இல்லை என்றுதான் உன் கருப்பன் நான் எண்ணி இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு பொழுதிலும் இவர்கள் செய்த சூழ்ச்சிகளும் உன்னோடு பேசியே இனிமையாக உன்னிடம் சிரித்தே உனக்கு இவர்கள் கொடுத்த இன்னல்களையும் நான் கண்டுகொண்ட பிறகு இனிமேலும் இதனை உன்னிடத்தில் சொல்லாமல் போக முடியுமா? என் குழந்தையே, வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் மன்னித்து நாம் மீண்டும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த துரோகம் ஒருபோதும் நம்மால் ஒத்துக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். துரோகத்தை செய்துவிட்ட ஒருவரை மீண்டும் இந்த வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்வது என்பது
நடக்காத ஒரு காரியம். அதை நீ செய்தாயானால் உன்னை தவிர ஒரு முட்டாள் இங்கு யாரும் கிடையாது என்பதுதான் அர்த்தம். நீ தன்மானத்தை இழந்து சுயமரியாதையை இழந்து நிற்கிறாய் என்று அர்த்தம். இவர்கள் உன்னை எப்பொழுதும் காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களைத்தான் இவர்கள் தந்து கொண்டிருப்பார்கள். அப்படி இருப்பார்கள் என்று தெரிந்த பிறகும் அந்த விஷயத்தை நீ செய்து கொண்டிருப்பது எப்படி நியாயமாக முடியும்? அந்த விஷயத்தை நீ தொடர்ந்து செய்வது எப்படி உனக்கு நல்லதாக முடியும்? இதனை எல்லாம் தெரிந்து கொண்டு நீ சரியாக உனக்கான நேரங்களை என்னவென்று உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரம் உன்னுடைய வெற்றிகளும் உனக்கென கிடைக்கும் இந்த சூழ்நிலைகளை நீ விட்டு விடாமல் மனநிறைவோடு எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை நான் நடத்தி தருவேன். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கான நம்பிக்கையை என்னவென்று நான் உருவாக்கி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவானாலும் எது நடந்தாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கான தேவைகளை எல்லாம் நான் நடத்தி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான மாற்றங்களை எல்லாமும் நான் நிச்சயமாக உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் யோசித்து பார்க்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாமுமே என்னவாக இருக்கிறது என்பதனை சற்று சிந்தித்து பார். நீ யோசித்து பார்க்கும் நிலைகளில் உனக்கு என்ன நடக்கிறது என்று சற்று சிந்தித்து பார். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொருவரும் உனக்கு என்னென்ன வகைகளில் துன்பங்களை கொடுத்தார்கள் என்று நீ சற்று சிந்திக்க வேண்டும். உன்னை தேடி வந்து எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. கருப்பன் இருக்கும் பொழுது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும். இதுபோன்று இந்த வாழ்க்கையில் உன்னை அசிங்கப்படுத்துகின்ற மனிதர்களையும் அவமானப்படுத்துகின்ற இந்த மனிதர்களையும் நான் அடையாளம் கண்டுபிடித்து விட்டேன். ஆனால் அதை எந்த நேரத்திலும் உனக்கு நான் தெளிவுபடுத்தி விடுவேன் என்பதனை மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் இவர்களை உனக்கு நான் படுத்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன். இவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக நான் வெளியேற்ற தயாராக இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் நீயும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த தீய மனிதர்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீ ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் என் பிள்ளை எதற்கும் இனிமேல் நீ கலங்காதே. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று உன்னிப்பாக கவனித்துப்பார். உன்னை தேடி வரும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உனக்கு எடுத்து தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் அது உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் இதுபோன்று தெரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை வரும் பொழுது இதையெல்லாமும் என் பிள்ளை நிச்சயமாக உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையின் பக்குவத்தை நீ அடைந்து விட்டால் அது போதுமல்லவா? யார் வேண்டும் யார் வேண்டாம் என்பது உனக்கே புரிந்துவிடும். ஒரு முறை இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் நீ மீண்டும் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டுப்பார். தானாகவே உன்னை விட்டு சென்று விடுவார்கள். அப்பொழுது இவர்களை நீ தாராளமாக வழியனுப்பி வைக்க வேண்டும். நல்லபடியாக செல்லட்டும் என்று நீ வழியனுப்பி வைக்க வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் வாழ்க்கை முழுமைக்குமே உன்னை சோதித்து கொண்டே இருப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கை முழுமையிலும் உன்னை இவர்கள் காயப்படுத்தத்தான் செய்வார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை என்றும் உனக்கு உள்ளபடி எடுத்துச் சொல்ல நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் இனி எந்நாளும் இந்த கருப்பனின் அன்போடும் அருளோடும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கருப்பன் இத்தனை நாளும் உன்னை சுற்றி இருந்து உனக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமும் உன் நினைவில் இருக்கிறது என்றால் இனிமேலும் இதனை புரிந்து கொண்டு
தேவையில்லாத இந்த மனிதர்களினுடைய நட்பை நீ துண்டித்து விடுவாய் என்பதனைத்தான் நான் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.